ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளியை நம்ம ஹெல்த்தியாக கொண்டாடணும்னு முதல்ல பிளான் பண்ணோம் இல்லைங்களா? இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிபிஸ் வெள்ளத்தில் தான் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வெள்ளத்தில் ரசகுல்லா, வெள்ளத்தில் மைசூர் பாக்கு, வெள்ளத்தில் பால்கோவா, நிறைய ரெசிபிஸ் இருக்குது. வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாயில் கரையிற நெய் மைசூர் பாக்கு. வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே நெய்யில் செய்கிற அந்த ஹார்ட் மைசூர் பாக்கு ரெசிபி, அதுவும் வெல்லம் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சுவையான நெய் மைசூர் பாக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதோ இந்த பிராண்ட் பாரிஸோட அம்ருத் பிராண்ட் நேச்சுரல் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு கப் அளவுக்கு நெய், அந்த நெய் உருக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, அந்த சுகரை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், இவ்வளோ தான் நமக்கு தேவை. நீங்கள் எந்த கப்பால் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் சர்க்கரையும் நெய்யும் அளந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கடலை மாவை முதல்ல இந்த நெய்யில் நல்லா கலந்துப்போம். இது ஒரு கண் நிதானத்தில் நீங்கள் நெய் விட்டு கலந்தீங்கன்னா போதும். நான் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு விட்டுருக்கேன். ஒரு முள் கரண்டி வச்சு நல்லா இப்படி கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிறதுனால நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்யறதுக்கு, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஓரளவுக்கு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப்பு வேணால் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டு இப்படி நல்லா கலந்துக்கோங்க. உப்பையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயில் இந்த சர்க்கரை எடுத்துப்போம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சுவோம். 5-7 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு கிளறணும் அப்படின்னா நம்மளோட சக்கரை பாகு ஒரு கம்பி பாகு பதத்துக்கு வந்துடும். இப்படி 2 விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கம்பி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ரெடி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கலவை, இதை ஊற்றிடலாம். நல்லா கலந்து கொடுங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடையில கொஞ்சமாக இந்த உருக்குன நெய்யும் விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக விடலாம். பாத்திரத்தில் எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெயோ நெய்யோ எண்ணெயோ தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெடியான உடனே நமக்கு கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா அடிஷ்னல் டேஸ்ட், இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துக்கிறதுல நிறைய பேருக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சத பால் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கிளறினா இன்னொரு 5 நிமிஷம் கூட ஆகும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கிளறிக்கலாம். இப்போ நான் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உறிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இது நெய்யை அப்சார்ப் பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பதம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எடுத்து இப்போ கொட்டிடலாம். ஏலக்காய் தூள் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த நெய் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம எடுத்ததில் அரை கப் அளவுக்கு தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுலேயே இந்த பாக்கி பாருங்கள் நெய் வந்துடுது. ஸோ ரொம்ப நெய் ஆகாது. இப்போ கொஞ்சம் சூடு ஆறணுன்னே நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்மளோட வாயில் கரையிற நெய் மைசூர் பாக்கு தயார். ஹெல்த்தியான நெய் மைசூர் பாக்கு இது. அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.